மித்ரா வணக்கம். காவிரி விவகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தின்படி காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்தபடி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று அறிவித்துள்ள கர்நாடக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டமானது தொடங்கி இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், செயலாளர் மணிவாசகம், சட்டத்துறை வல்லுநர்கள், திமுக சார்பில் ஆர்.எஸ். பாரதி, அதிமுக சார்பில் எஸ்.பி. வேலுமணி, ஓ.எஸ். மணியன், காங்கிரஸ் தரப்பில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக சார்பில் ஜி.கே. மணி, ஜவாஹிருல்லா, வேல்முருகன், ஈஸ்வரன், பாஜக சார்பில் கருநாகராஜன், முருகானந்தம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன், சிபிஎம் நாகி மாலி, சிபிஐ ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாகவும் காவிரி தண்ணீரை தமிழகத்திற்கு தர கர்நாடக அரசை கண்டிக்கும் வகையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஆலோசிக்கப்பட்ட பிறகு இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் என்ன, அடுத்த கட்டமாக தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இந்த கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் கூடியது. அந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஒரு நாளைக்கு 1 TMC தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் கர்நாடக அரசின் தரப்பில் இது தொடர்பாக இதற்கு மறுப்பு தெரிவித்து கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளை சித்தராமையா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அந்த கூட்டத்தின்படி தமிழகத்திற்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்தபடி நீரை வழங்க முடியாது என்றும், ஏனென்றால் தற்போது காவிரியில் இருக்கக்கூடிய நீர் என்பது தமிழகத்திற்கு தேவையா, அதாவது கர்நாடகாவிற்கு தேவையான தண்ணீர் மட்டும் தான் இருக்கின்றது, விவசாயிகளுக்கு தேவையான நீர் மட்டுமே உள்ளது என்றும், அதன் காரணமாக அந்த தண்ணீரை தமிழகத்திற்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்தபடி தர முடியாது என்று தெரிவித்திருந்தார். வேண்டுமானால் வினாடிக்கு 8000 கனஅடி நீர் தருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதற்கு தமிழக அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் இந்த காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்தபடி அந்த அறிவிப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என்று கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது. இதை கண்டிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் கர்நாடக அரசுடைய செயல் என்பது வஞ்சிக்கும் செயல் என்றும், இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். உச்சநீதிமன்றத்தை நாடியாவது தமிழக விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி தற்போது அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முக்கியமான இந்த காவிரி விவகாரம் பற்றி விவாதிக்கப்பட இருக்கிறது. அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் செல்லலாமா அல்லது வேறு என்ன நடவடிக்கை கையாளலாம், வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக கர்நாடக அரசு இது போன்ற நடவடிக்கையை எவ்வாறு முற்றிலுமாக தடுப்பது என்றும், உச்சநீதிமன்றம் உத்தரவின்படியும் காவிரி மேலாண்மை வாரியம் அதே போன்று காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்தபடியும் கர்நாடக அரசு நடந்து கொள்ள மறுப்பதற்கு எதிராக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றது. பவித்ரா.